வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி 1 ஸ்பெஷல். ஆடி 1 ஸ்பெஷல் நிறைய விஷயம் இருக்குங்க. ஆடி மாதம்னாவே ஒரு மங்களகரமான மாதங்க. நிறைய விஷயங்கள் செய்வாங்க. குறிப்பாக அம்மன் கோயிலெல்லாம் நிறைய சிறப்பான பூஜைகள் பண்ணுவாங்க. அம்மன் கோயிலில் மட்டும் இல்லை, நிறைய சாமிக்கு நிறைய விசேஷமான பூஜைலாம் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் செஞ்சு. ஆக்சுவலி நான் சென்னை பொண்ணுங்க, ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பட் ஆல்ரெடி வீடியோலலாம் பார்த்துருக்கேன், யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். பட் லைவாக இந்த இயர் தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேங்காய் வந்து மட்டையை ஃபுல்லாக உரிச்சிட்டு அது வந்து இந்த கொப்பரை தேங்காய் மாதிரி ஆக்கிட்டு அதில் மஞ்சள் பூசிட்டு அந்த தேங்காய் அந்த கன்று 3 கன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த 3 கண்ணில் ஒரு ஓட்டை போட்டு அதில் கொஞ்சம் பச்சை பருப்பு ஊற வச்சு அதில் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல போடுவாங்களாம், எள்ளு போடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து அதுலேயும் நல்லா மஞ்சள் பூசிட்டு அந்த குச்சி எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே சொருவிட்டு அதை தீயை வந்து நல்லா மூட்டிட்டு இந்த விறகுலாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் சுட்டு ஆக்சுவலி 2 க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. அதில் தண்ணியோடு வந்து போடணுன்றாங்க. அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில் எடுத்துகிட்டு தண்ணியை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து தேங்காய் வந்து விளக்கேற்றி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் வந்து சொல்கிறாங்க தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சுடணுன்றாங்க. பட் எந்த இதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இது க்ரைட்டீரியா தான் எங்கள் வீட்டில் பண்ணாங்க. ஆக்சுவலி இது தாங்க ஃபஸ்ட் இயர் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பண்ணலை, இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். லைவாக பார்க்குறேன். அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது வச்சுக்கேன். நான் சென்னையில் வந்ததால் இதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஆடி மாதம்னா ஆடி சீர் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போவாங்க ஃபஸ்ட் இயரு. அதுதாங்க எனக்கு தெரியும். பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அண்ட் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன மாதிரியே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடி இன்னொரு வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது ஆடி மாதம். என்னுடைய அம்மா வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க, விளக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆடி 3வது வாரம் விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அண்டு ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை அன்றைக்கெலாம் வடை பாயசம் செஞ்சு இலை போட்டு சாமி கும்பிடுவாங்க. அண்ட் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூழ் ஊற்றுவாங்க. 3வது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து கூழ் ஊற்றுவாங்க. ஆக்சுவலி 3வது வாரம் இல்லைன்னா 5வது வாரம், ஸோ இந்த 2 வாரத்தில் வந்து கூழ் ஊற்றுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும். ஆக்சுவலி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். நல்லா அம்மனுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி கூழ் வந்து வெள்ளிக்கிழமையே வந்து கரைச்சி வச்சு சனிக்கிழமை அதை காசி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இது ஊற்றுவாங்க. இங்கே வீடு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கூட வந்து கருவாட்டு குழம்பு, முருங்கீரை, அந்த ஒரு உருண்டை கொடுப்பாங்க. அந்த உருண்டையோடு அந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா ஆக்சுவலி மெமரிஸ். இதெல்லாம் வந்து திருப்பி கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம் தாங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் வறுத்து வைப்பாங்க, முட்டை வறுத்து வைப்பாங்க. யூஸ்வலாக சாமி கும்பிடும்போது ஃபுல்லாக வெஜிடேரியனாக செஞ்சுட்ருப்பாங்க. பட் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போது மட்டும் என்ன பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டமாக இருக்குங்களா, அதனாலேயும் என்னவோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுங்க. அன்றைக்கி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இந்த ஆடி மாதம்னாவே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுங்க நம்மளுக்கு. அந்த வேப்பலை ஸ்மெல்லு, அந்த மாவலை அதெல்லாம் பார்த்து பாருங்கள். நல்லா தீஞ்சு நல்லா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. அது வெடிக்குமா வெடிக்காதா வெடிக்கக்கூடாதா அதெல்லாம் என்ன மீனிங்கும் எனக்கு தெரியலங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சது குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விளக்காவது ஏற்றி வைங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க. எங்களால் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் வந்து குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைங்க. ரொம்ப நல்லதுங்க.